ஹலோ ஆல், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பீசோ பஸர் வச்சு மியூசிக் சிஸ்டம் எப்படி பில்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ மியூசிக் சிஸ்டம் அப்படின்னு ஒன்றும் இல்லை. ஸோ ஒரு பீசோ பஸர் அடிக்கிற சவுண்டை டிஃப்ரெண்ட்டாக அடிக்க வைக்கிறது எப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ அதுக்கு டிங்கர் கேட் ஓப்பன் பண்ணிட்டு டிசைன்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் கிரியேட்டுங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதில் சர்க்யூட்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு ஸோ உங்களுக்கு இதுக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா புஷ் பட்டன்ஸ் அண்ட் ஒரு பீசோ அண்ட் ரெசிஸ்டர். ஸோ நான் வந்துட்டு ஒரு பீசோ எடுத்து ஃபஸ்ட்டு ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கான பேட்டரி சோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 9 வோல்ட் பேட்டரி. அண்ட் தென் எனக்கு எத்தனை டைப் ஆஃப் மியூசிக்ஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி அத்தனை புஷ் பட்டன்ஸ் எடுத்து ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு வந்து நான் ஒரு 4 டிஃப்ரெண்ட் மியூசிக்ஸ் ப்ளே பண்ணுங்கிறதுக்காக 4 டிஃப்ரெண்ட் புஷ் பட்டன்ஸ் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ 4 புஷ் பட்டன்ஸுக்குமே 4 டிஃப்ரெண்ட் ரெசிஸ்டர்ஸ் நான் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ 4 ரெசிஸ்டர்ஸ் நான் ப்ளேஸ் பண்ணிட்டேன். ஸோ 4 ரெசிஸ்டர்ஸ்லேருந்து பீஸாவோட பாசிட்டிவ் டெர்மினல் கொடுத்துக்கிறேன். 4 ரெசிஸ்டர்லேருந்து ஒரே டெர்மினலுக்கு தான் போகுது. ஸோ அண்ட் தென் பேட்டரியோட நெகட்டிவ் டெர்மினல்லேருந்து எடுத்து பீஸாவோட நெகட்டிவ் டெர்மினலுக்கு டேரெக்டாக கொடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து நான் பிளாக் கலரில் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பேட்டரியோட பாசிட்டிவ் டெர்மினல்லேருந்து எல்லா புஷ் பட்டனுக்கும் இன்புட்டாக கொடுத்துக்கிறேன். ஸோ இதை வந்து நான் ரெட் கலராக சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ அதே மாதிரி இந்த புஷ் பட்டனுக்கும் இன்புட் எடுத்துகிட்டு போய் பேட்டரியோட பாசிட்டிவ் டெர்மினலில் கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி அடுத்த 2 புஷ் பட்டன்ஸுக்குமே எடுத்துகிட்டு போய் பேட்டரியோட பாசிட்டிவ் டெர்மினல் கொடுத்துக்கிறேன். ஸோ அவ்வளோதான். இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெசிஸ்டர்ஸோட ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் நீங்கள் செட் பண்ணணும். ஸோ அதுக்கு நான் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டரோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1 கிலோ ஓம் இருக்குது. ஸோ நான் செகண்ட் ரெசிஸ்டரோட வேல்யூவை இங்கே நான் 2 கிலோ ஓம் சேஞ்ச் பண்ணுறேன். எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ரெசிஸ்டர்ஸ் இருந்தால் தான் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கரண்ட் பாஸ் ஆகும். ஸோ அந்த டிஃப்ரெண்ட் கரண்ட் போகிறப்ப தான் உங்களுக்கு பீஸை வந்து டிஃப்ரெண்ட் சவுண்ட்ஸ் ப்ளே பண்ணும். ஸோ மூணாவது ரெசிஸ்டர் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 150 கிலோ ஓம் கொடுத்துருக்கேன். சரி, 350 கிலோ ஓம் 350 ஓம் கொடுத்துக்கிறேன். அண்ட் தென் லாஸ்ட் டெர்மினல் பார்த்தீங்கன்னா ஒரு 600 ஓம்ஸ் கொடுத்துக்கிறேன். 1600 இப்போ நான் 600 ஓம்ஸ் கொடுத்துக்கிறேன். ஸோ தட்ஸ் இட். இப்போ நீங்கள் ஸ்டார்ட் சிமுலேஷன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே ரெசிஸ்டரோட வேல்யூ சேஞ்ச் ஆனோடனே அதோட கலர் சேஞ்ச் ஆகிறது தெரியும். ஸோ ஸ்டார்ட் சிமுலேஷன் கொடுத்துட்டு நீங்கள் புஷ் பட்டன்ஸை ப்ரெஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா ஸோ இது ஃபஸ்ட் புஷ் பட்டன் ப்ரெஸ் பண்ணும்போது இந்த பஸர் அடிக்கிறது உங்களுக்கு தெரியும். பட் ஒரு லோவாக தான் அடிக்குது. ஸோ செகண்ட் புஷ் பட்டன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அடிக்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ தேர்ட் புஷ் பட்டன் அண்ட் தென் ஃபோர்த் புஷ் பட்டன். ஸோ 4 புஷ் பட்டனுக்கும் டிஃப்ரெண்ட் சவுண்ட்ஸ் ப்ளே ஆகிறது உங்களுக்கு தெரியும். பட் இது ரியல் டைமில் பார்க்குறப்போ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அட்வான்டேஜாக இருக்கும். தட்ஸ் ஆல். தேங்க்யூ.